தங்களது ஆன்லைன் இணைய சேவையை ஊடுருவிய ஹேக்கர்கள் 55 மில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது அதற்கு இணையான 236.17 மில்லியன் ரிங்கேட் பிணைப்பணம் கோரியதாக கூறப்படுவதை கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL மறுத்துள்ளது. இதற்கு முன் DBKL-இன் ஆன்லைன் சேவையில் தொழில்நுட்ப பிரச்சினை இருந்த போதிலும் பிணைப்பணம் தொடர்பான பிரச்சினை எதுவும் எழவில்லை என கோலாலம்பூர் டத்தோபண்டா டத்தோஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷரீப் தெரிவித்தார். இணைய சேவையில் தொந்தரவு இருந்த போதிலும் அதன் தொடர்பில் எவரும் பிணைப்பணம் கோரவில்லை. பிரச்சினைக்குரிய 39 ஆன்லைன் சேவைகள் மே 1ஆம் தேதி முதல் வழக்கு நிலைக்கு திரும்பிவிட்டன. அவற்றில் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் மீன் வீடமைப்பு பிரிவு, மீன் உரிமம், மீன் புகார் பிரிவு ஆகிய சேவைகளும் அடங்கும் என அவர் கூறினார். இதனிடையே ஹேக்கர்கள் பிணைப்பணம் கோரியது தொடர்பில் தங்களது தரப்பு எந்தவொரு புகாரையும் பெறவில்லை என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். முன்னதாக DBKL-இன் ஆன்லைன் சேவை அமைப்பு ஹேக் செய்யப்பட்டதாகவும் ஹேக்கர்கள் 236.17 மில்லியன் ரிங்கேட் தொகையை கோரியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியதாக சீன மொழி தினசரி ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.